இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முட்டை வந்து இந்த மாதிரி தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இடத்த நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி நீச்ச வாசனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி முட்டையை வந்து அந்த தரையிலிருந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. நம்ம எப்படி எடுத்தாலும் வலிக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டை உடஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் எப்படி நம்ம நீச்ச வாசனை இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு முட்டை கீழே விழுந்துச்சோ அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக அந்த சால்ட்டை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த சால்ட்டை வந்து அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய அந்த முட்டை எல்லாத்தையுமே அந்த சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த நீச்ச வாசனை வரும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த சால்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு நீச்ச வாசனை வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த மாதிரி முட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீச்ச ஸ்மெல் சுத்தமாக வராது. ரொம்ப க்ளீனாக இருக்கும் இடமும். பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், லாங் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம்.